பெற்றோர்கள், சிகிச்சையாளர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2009ஆம் ஆண்டு தொடங்கி 16 ஆண்டு கால அசைக்க முடியாத சேவை மூலம் வளர்ந்திருக்கும் கிட்ஸ் கேர் ரியாம் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் செயல்பாடுகள், தொலைநோக்கு மற்றும் இதயபூர்வமான பணியை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்ஸ் கேர் ரியாம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்பது பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளை ஆகும். இதில் ATG 12A CSR படிவம் 1 அங்கீகாரம் இவை இருந்த போதிலும் நிலையான ஸ்பான்சர்ஷிப் இல்லாமையால் நாங்கள் தொடர்ந்து செயல்படுகிறோம். நாங்கள் ஒரு தன்னிறைவு பெற்ற அமைப்பு. எங்கள் அன்றாட பணிகளை ஆதரிக்க மாதாந்திர நன்கொடையாளர்களோ அல்லது நிலையான CSR கூட்டமைகளோ இல்லை. டாக்டர் ராதா பாலச்சந்தரின் பெற்றோர்களின் ஊக்கம், ஒருங்கிணைப்பு மற்றும் நிதி ஆதரவு, இந்த நோக்கத்திற்கான அவரது முழு அர்ப்பணிப்பும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறது. டாக்டர் ராதா ஒவ்வொரு குழந்தையின் முன்னேற்றத்தையும் கண்காணிக்கிறார். அவர் தொடர்ந்து எங்களிடம் கூறுவது, ஒவ்வொரு குழந்தையின் முன்னேற்றமும் பணத்தை விட எங்களால் பெறக்கூடிய உண்மையான வெகுமதி ஆகும். இது வெறும் மையம் மட்டுமல்ல, ஒவ்வொரு பெற்றோர்களின் வலி வேதனைக்கேற்ப ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சேவையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இடம். இங்கு வரும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பல மருத்துவ முகாம்கள், விழாக்கள் போன்றவை இலவசமாக நடத்தி கொண்டு வருகிறோம். மேலும் ஒவ்வொரு குழந்தையின் பிறந்த நாளையும் எங்கள் ஊழியர்களின் பிறந்த நாள்களையும் நாங்கள் கொண்டாடுகிறோம். இது அவர்களால் மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கிறது. ஒரு சிறப்பான நினைவு, 16 வயது சிறுவன் ஆரிஃப் என்பவர் பல ஆண்டுகளில் முதன் முறையாக கேக் வெட்டுவதாக கூறினார். இவை எங்களுக்கு ஒரு தூண்டும் நினைவாக அமைந்தன. 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் குடும்ப நிலையை உணர்ந்து முன்னேற்ற பாதைக்கு ஆதரவளித்துள்ளோம். நான் சமீபத்தில் கவன சிதறல், பேச்சு தாமதம் சிரமப்பட்ட ஒரு குழந்தையுடன் பணிபுரிந்தேன். ஆனால் நிலையான சிகிச்சையுடன் முன்னேற்றத்தை கண்டோம். இங்க நிறைய ஐ கான்டாக்ட், சென்சரி இஷ்யூஸ் இருக்க குழந்தைங்க வந்து கொஞ்ச நாளே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அந்த கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்ல எங்களுக்கு அது நிறைய ஊக்குவிச்சு நாங்கள் நிறைய அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை வந்து மாற்றிட்டே இருந்தோம். 17ஆம் ஆண்டு கட்டளையில் ஒரு புதிய அத்தியாயம். எங்கள் 17ஆம் ஆண்டில் தொடங்கும் போது NCVRT-யால் அங்கீகரிக்கப்பட்ட CDC தொழிற்பயிற்சி மையத்தில் தொடங்குகிறோம். இப்பொழுது ஏன் அது சிந்திக்கும் பொழுது, ஏனெனில் டாக்டர் ராதா மேம் தனது 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவத்துடன் தனது நடைமுறை நுண்ணறிவுகளை மற்றவர்களுடன், அதாவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சிகிச்சையாளர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுடன் பணிபுரிந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக உணர்ந்தார். சான்றிதழ் அங்கீகரிக்கப்படுவதற்காக, அரசாங்க ஒப்புதலுக்காக நாங்கள் காத்திருந்தோம். இப்போது அது கிடைத்துவிட்டது. இந்த படிப்புகள் பொதுவானவைகள் அல்ல. குழந்தை உளவியல், குழந்தை ஆலோசனை மற்றும் ஆரம்பகால குழந்தை பருவ கல்வி ஆகியவற்றில் நடைமுறை மற்றும் செயல்முறை கல்வி பிராக்டிக்கல் நாலேஜ் கெயின் வெளிப்பாடுகளுடன் கூடிய அரிய மற்றும் கவன செலுத்தும் திட்டங்களை நாங்கள் வழங்குகிறோம். அவை பின்வருவனவற்றுக்கு ஏற்றவை: சிகிச்சையாளர்கள், சுகாதார பராமரிப்பு வல்லுநர்கள், ஆசிரியர்கள், மேலும் குழந்தை வளர்ச்சியை நன்கு புரிந்து கொள்ள விரும்பும் பெற்றோர்கள் கூட. சில நிமிடம் மிஸ்ஸஸ் வெற்றி மேம் அவர்கள் இந்த படிப்புகளை விரிவாக விளக்குவார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு தாழ்மையான வேண்டுகோளை விடுவிக்கிறேன். இவ்வளவு ஆண்டுகளாக இங்கு நடத்தப்படும் மெடிக்கல் கேம்ப் எல்லாம் டாக்டர் ராதா மேம் அவர்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட்ல தான் செல்ஃப் சஸ்டெயினா வந்து செயல்பட்டு இருக்குது. இப்போ நாங்கள் கேட்டா கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுவோட இப்போ எல்லா கிட்ஸுக்கும் இங்கே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருது. ஆனால் இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால நாங்கள் டோனாஸை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸ்பான்சர்ஷிப் டோனாஸை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைகிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்பொழுது நியூ டெக்னிக்ஸ், நியூ எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சீக்கிரமாக முன்னேற்றம் அடையணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதற்காக ஸ்பான்சர்ஸ், டோனாஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதன் மூலமாக கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன், CSR ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எங்களுக்கு வந்து அது ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது இந்த சிகிச்சை வந்து இங்கே மட்டும் இல்லாமல் பல இடங்களுக்கும் போகிறதுக்காக கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷனுக்காக நாங்கள் டோனாஸ் பண்ணிருக்கோம். டாக்டர் ராதா மேம் சமீபத்தில் உலகளாவிய ஆராய்ச்சியின் அடிப்படையில் புதுமையான சிகிச்சை முறைகளை தொடர்ந்து உருவாக்கி வருகிறார். இதில் VR, உணர்வு ஒருங்கிணைப்பு மற்றும் சமூக தொடர்பு மாதிரிகள் போன்ற பகுதிகள் அடங்கும். உங்கள் ஆதரவுடன் இதை மேலும் எடுத்து செல்ல முடியும். இறுதியில் சுருக்கமாக, இது சிகிச்சை மட்டுமல்ல, தாக்கத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு அறக்கட்டளை. இந்த பணியில் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி. இப்பொழுது மிஸ்ஸஸ் வெற்றியை CDC தொழிற்கல்வி பயிற்சி திட்டங்களை பொறுப்பேற்று மேலும் பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். அதன் பிறகு மிஸ்டர் சூர்யா சார் எங்கள் எதிர்கால விரிவாக்கத்திற்கான அற்புதமான புதுப்பிகள் மற்றும் திட்டங்களை வழங்குவார். இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையர் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.